சுவாமியே சுவாமியே ஓம் ஹரிஹர சுதனானந்த சுத்தரையன் ஐயப்பா. சுவாமி சரணம். ஒவ்வொரு சனிக்கிழமையும் நம்ம கூட்டு பிரார்த்தனை பண்றோம். இந்த கூட்டு பிரார்த்தனையுடைய சாராம்சம் எல்லாரும் சந்தோஷமா இருக்கணும், பலமும் நலமும் இருக்கணும், இதே மாதிரி தொழில் நல்லபடியா நடக்கணும், கணவன் மனைவிக்குள்ள அந்யோன்யம் இருக்கணும், குழந்தைங்க நல்லா படிக்கணும், கைகால் சுவட்டு தரணும், வேலை செய்யற இடத்துலயும் சந்தோஷமா இருக்கணும், வேலை செய்யற இடத்துல எந்த பிரச்சனைகள் இருந்தாலும் பகவானோட அருளாலே எந்த பிரச்சனையும் வராமல் நமக்கு நல்லபடியா நடக்கணும். எத்தனையோ பேர் உடம்பு சரியில்லாம இருக்காங்க, அவங்களுடைய சீக்கிரம் குணமாகணும். அதே மாதிரி நிறைய பிரச்சனைகளோட, அதாவது ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு பிரச்சனை புதுசு புதுசா வந்துட்டு நம்ம ஒவ்வொரு நாளும் ஏதாவது ஒரு பிரச்சனை வந்து வெளியில வரலாம் போது இன்னைக்கு நம்ம ஒண்ணு ரெண்டு வகையில பிரச்சனை இருக்கும். ஒன்னும் நம்மளா பிரச்சனை தொலைவி போறது, என்ன பிரச்சனை நம்ம கிட்ட தொலைவிட்டு வருது. இதுக்கெல்லாம் தீர்வு என்னன்னா கடவுள்கிட்ட பிரார்த்தனை மட்டும்தான். நம்ம என்னன்னா டெய்லியும் கிளம்பும் போது பகவான் வந்து நம்ம ஏதோ ஒரு கடவுளை நம்ம நம்மளுக்கு பிடிச்சமான கடவுளை மனசார நினைக்கிறோம். இன்னைக்கு போற காரியம் நல்லபடியா நடக்கணும். பகவானே இன்னைக்கு வெளியில போனா எனக்கு வீட்டுக்குள்ள கொண்டு வந்து சேர்க்கக்கூடிய கடமை உன்னுடையது அப்படின்னு பகவான்கிட்ட ஆத்மார்த்தமா உள் உணர்வோட நம்பிக்கையோட முழு நம்பிக்கையோட பகவான்கிட்ட வேணும். கடவுள் காசு பணம் கேட்கறது இல்லை, மனசுலதான் காசு பணம் கேட்பாங்க கோயிலை வச்சுக்கிட்டு. ஆனால் கடவுள் என்ன எதிர்பார்க்கிறாருன்னா பக்தி, முழுமையான பக்தி. யார் ஒருவன் தன் முழுமையான நம்பிக்கையோட அந்த இடத்துல வரானோ அவனுக்கு அந்த கடவுளுடைய அனுகிரகம் கிடைக்குது. இந்து சனாதன தர்மம், இந்து தர்மம் என்ன சொல்லுதுன்னா, நீ நம்பிக்கையோட ஒரு வீட்டுல இருக்கிற ஏதோ ஒரு கல் எடுத்து வச்சு அதுக்கு சும்மா தூண்டு ஒரு பொட்டு வச்சுன்னா அது கடவுள். வேற எந்த மதத்திலயும் அது கிடையாது. நீ ஒரு குறிப்பிட்ட இடத்துல போய் உட்கார்ந்துதான் நீ பிரார்த்தனை பண்ணால் கடவுளுக்கு அருள் பாலிப்பார். ஆனா நம்ம இந்து தர்மத்தை பொறுத்தாரம் சாணி பிடிச்சு வச்சாலும் சரி, களி மண்ணை பிடிச்சு வச்சாலும் சரி, இல்ல ஏதாவது ஒரு கல்லோ எந்த இது பொருள் எடுத்து வச்சாலும் அது கடவுளாக மாறுது. ஏன்னா நம்பிக்கை, அந்த மாதிரி நம்பிக்கை கடவுளுடைய ஆத்மார்த்தமா அதுக்கிடம் வச்சு நம்ம கேட்க போயிருந்தா 100% அந்த உங்களுடைய கோரிக்கை எங்க பரிசு ஏற்றுக்கொள்ளப்படுது. ஆத்மார்த்தமா ஐயப்பனை பத்தி உங்களுக்கு அதிகமா சொல்ல வேண்டியதில்லை. நிறைய அனுபவங்கள் நிறைய பேருக்கு இருக்கும். ஒவ்வொரு அனுபவங்களும் ஒவ்வொரு விதையா இருக்கும். நம்ம கோவிலை பொறுத்த வரைக்கும் ஒரு ஈர்ப்பு சக்தி என்னன்னா, ஒரு காலத்துல இந்த இடத்துல புத்து இருந்துதான். நம்ம போனா ஒரு இடத்த பிடிச்சோம், காசு இருந்தது, கோயில் கட்டிட்டோம் கிடையாது. சித்தாபுதூர் கோவில் கிட்டத்தட்ட ஒரு 49 வருஷத்துக்கு முன்னாடி அங்க இருந்தவங்க எல்லாம் சேர்ந்து அங்கே ஒரு மில்லுக்கு வேலைக்கு போயிட்டு இருக்கிறவங்க எல்லாம் அந்த இடத்துல ஒரு படங்களை வச்சு டெய்லியும் பஜனை பாடி அந்த விரத காலங்கள்ல நம்ம எல்லாம் சீசன் சொல்லுவோம். மாம்பழ சீசன், ஆப்பிள் சீசன், ஆரஞ்சு சீசன் கிடையாது. விரத காலம், மண்டல காலம் அப்படிதான் சொல்லணும். நிறைய குருசாமிகள் சீசன் சொல்றதுக்கு ஆரம்பிச்சிட்டாங்க. அந்த மாதிரி அந்த மண்டல காலங்கள்ல அவங்க எல்லாம் படங்கள் வச்சு பஜனை பாடி சில அபிள் நைவேத்தியம் எல்லாம் செஞ்சு அந்த இடத்துல அப்படி வந்து ஒரு சின்ன குடிசை போட்டு இன்னைக்கு வளர்ந்து இன்னைக்கு எவ்வளவு தூரம் இன்னைக்கு 2வது சபரிமலைன்னு சொல்லக்கூடிய இடமா இருக்குது சித்தாபுரம். அதே மாதிரிதான் நம்ம ஐயப்பன் கோயிலும் காந்திநாதர் ஐயப்பன் கோயிலும் டேஸ் பண்றது கிடையாது. கிட்டத்தட்ட 2006 இதே இடத்துல ஒரு ஓரமா 2006 ஒரு சின்னதா அன்னதானம் பண்றதுக்கு ஆரம்பிச்சு இன்னைக்கு வரைக்கும் ரோட்ல தான் வச்சு பூஜை பண்றதுக்கு ஆரம்பிச்சோம். 2008 ஒரு சின்னதா ஒரு குடிசை போட்டோம். 2011 அதே குடிசையை வந்து சின்னதா ஒரு செட்டெல்லாம் போட்டோம். அதுக்கப்புறம் நிறைய பிரச்சனைகள், நிறைய இடைஞ்சல்கள், நிறைய, அதாவது நம்ம என்னன்னா கடவுளுடைய காரியங்கள் ஏதாவது நமக்கு ஒரு செய்யணும் கூட கடவுளுடைய காரியத்துல எவ்வளவு இடைஞ்சல் இருக்கு. ஒரு பிரச்சனை ஒண்ணு செய்ய போறோம்னா நிறைய பிரச்சனைகள் வந்துட்டே இருக்கும். இந்த பிரச்சனையை பேஸ் பண்ணக்கூடிய சக்தி நம்ம கிட்ட இருக்கான்னு கடவுள் நம்மளை சோதிக்கிறார். பிரச்சனைகள் வருதுனாலே கடவுள் நம்மளை சோதனை பண்றதுக்கு ஆரம்பிச்சுதான் இருக்கும். பிரச்சனை வந்தா நிறைய பேர் முடங்கி போயிடும். ஆனா அப்படிலாம் கிடையாது. வீரியமா எதிர்நீச்சல் போகக்கூடிய சக்தி கடவுள்கிட்ட என்ன பண்ணணும், என்னை நீ எதுக்கோ தயார்படுத்துற, பிரச்சனைகளுடைய முழு காரணம் என்னன்னா அடுத்த விஷயத்துக்காக என்னை தயார்படுத்துற, நீ இப்ப பண்ற சோதனைகள் இருந்து நான் மீண்டு வரக்கூடிய சக்தி எனக்கு கொடுங்க கடவுள்கிட்ட வந்து அந்த இடத்துல வேண்டணும். ஒழிஞ்சு ஒடுக்கி போய் சில பேர் கடவுளையும் விட்டு வேற கடவுள் கூடிடுறான். அப்படிலாம் கிடையாது. அவ்வளவு பிரச்சனையை தாண்டிதான் நம்ம இந்த இடத்துல இந்த கோவில் கட்டணும். திருப்பி இந்த கோவில் அமைஞ்சது, அதுக்கப்புறம் மண்டபம் கட்டணும். இன்னைக்கு திருப்பி உங்க கண்ணு முன்னாடியே நிறைய பேர் பார்த்துட்டு இருப்பீங்க, அவங்க கண்ணுக்கு முன்னாடியே இந்த கோவில் வளர்ந்துட்டு இருக்கு. இதுக்கெல்லாம் என்ன நம்பிக்கை மட்டும் கிடையாது. நம்பிக்கை அது மட்டும் இல்ல, பணம் காசு மட்டும் இல்ல, நம்பிக்கையில் மட்டும் இல்லாம ஆத்மார்த்தமான வேலை. இங்க அவர் உட்கார்ந்து இருக்கிறார், அவருடைய ஆத்மார்த்தம். அவருக்கு கீழே இங்க பணியாளர்கள் நிறைய பேர் இருக்கிறாங்க. யார் எல்லாம் முழு மனதோட நம்பிக்கையோட வர்றாங்களோ அவங்களுக்கு எல்லாம் கண்டிப்பாக ஆண்டவருடைய அனுகிரகம் இருக்கு. சோதனையே கொடுக்க கூடாது. வாழ்க்கையில என்னைக்கு என்ஜாயா பண்ணணும். நான் எப்பவுமே BMW கார்ல போற மாதிரி வேண்டக்கூடாது. அதெல்லாம் ஒரு
தோல்வி பயம் மனப்பான்மை உள்ளவர், தாழ்மையோட மனப்பான்மை உள்ளவர், தன்னை தாழ்த்தி கொண்டு மட்டும்தான் கடந்து தப்பிக்காரு. எத்தனை பிரச்சனை வந்தாலும் அதுல இருந்து வெற்றி வந்து வெளியில வரக்கூடிய சக்தி வல்லமை கொடுங்க. எவ்வளவு பிரச்சனை வந்தாலும் கொடு, ஆனால் கூடிய வெளிக்கு வரக்கூடிய அந்த ஊந்துகோலையும் சக்தியை மட்டும் அவனுக்கு கொடுந்தா பகவான் கேட்கணும். அதனால என்னைக்குமே பகவான் கொடுக்குற இடத்துல இருக்கிறார். முழுமையா தர்மசாஸ்திராவை நம்பி அவர் மேல ஒரு பாரத்தை பூரா அவர் மேல வச்சிருக்கு. திக்கற்றவனுக்கு தெய்வமே துணை. உங்களுடைய பாரத்தை பூரா அவன் மேல வச்சுட்டு உங்களுடைய அன்றாட பணிகளை நீங்க செஞ்சுட்டே இருங்க. கண்டிப்பா உங்க கூட எந்திரிச்சு அவர் நடந்து வரக்கூடிய வல்லமை கண்டிப்பா பகவானுக்கு இருக்கு. யார் ஒருவன் நம்பிக்கையோட கடவுள் மேல இருக்கிற பாரத்தை பூரா அவர் மேல சமத்திட்டு அவருடைய அன்றாட வேலைகள் போய் பார்க்கறானோ அவங்க கூட கடவுள் எந்திரிச்சு அவன் பின்னாடியே போறக்க ஆரம்பிச்சிருவான். இது உண்மை. நம்ம இந்து தர்மத்தில் நிறைய நடந்திருக்கு. ஒரு விவசாயி டெய்லி எந்திரிக்கும் போது படுக்கையிலிருந்து எந்திரிக்கும் போது ராமா கிருஷ்ணான்னு சொல்லிட்டு எந்திரிக்கிறார், நாராயணான்னு எந்திரிக்கிறார். அவர் என்ன பண்றாரு, மாடை பிடிக்கிறார், தொழுவத்துக்கு போறார், வேலை செய்கிறார், நேரம் போறார், மாட்டை போட்டார், ஏர் உலகத்துக்கு ஆரம்பிச்சாரு, களை எடுக்கிறார். ஒரு சாப்பாட்டு டைம் ஒரு 10 மணி வருது, அந்த இடத்துல உட்காரும் போது ராமா கிருஷ்ணா அப்படின்னு இருக்காரு. மேல இருந்து பார்த்தோன்னா நாரதருக்கு ஒரு இருமாப்பு இருக்கு. எப்பவுமே அவருதான் நாராயணா நாராயணான்னு சொல்லிட்டு இருக்கிறார். என்னை தவிர அதிகமான ஹரிபக்தன் நான் மட்டும்தான், வேற யாருமே உலகத்துல கிடையாது, அதிகமா நான் தான் சொல்றேன்னு இவருடைய அகங்காரத்தை கொஞ்சம் அடக்கணும்னு சொல்லி போட்டு என்ன பண்றாரு, நம்ம அகத்திய முனிவர் சின்ன ஒரு வேலை செய்யறார். அவர்கிட்ட பேசும்போது சொல்றார், நீ மட்டும்தான் ஆமா நான் மட்டும்தான் உலகத்திலேயே நாராயணா நாராயணங்கிறது நான் மட்டும்தான், வேற யாருமே கிடையாது, அதிகமாக ஹரிமந்திரம் சொல்லக்கூடிய நான் மட்டும்தான் சொல்றேன். உடனே இல்ல இன்னொருத்தர் இருக்கிறார் பாரு, அவர் வேற அந்த ஒரு விவசாயி இருக்கிறார், அவரும் தான் ஹரிமந்திரம் இல்ல, அவர் வந்து எப்பாச்சு ஒரு நாளைக்கு 4 டைம் தான் சொல்றான், ஆனா ஒரு மூச்சுக்கு 300 தடவை நாராயணா நாராயணான்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க. அப்படியான்னு சொல்லிட்டு என்ன பண்ணார், இந்த முனிவர் என்ன பண்றாரு, அவர்கிட்ட ஒரு எண்ணெய், நீங்களா இந்த படத்துலயும் கூட பாத்திருக்கீங்க, ஒரு எண்ணெய் கிண்ணத்தை கையில கொடுத்து இதை ஒரு சொட்டு கூட சிந்தாம நீங்க அப்படியே இந்த ஏரியாவை சுத்தி வர இல்ல உலகத்தையே சுத்தி வரன்னு சொல்லி போட்டு ஒரு சொட்டு கூட சுத்தாமன்னு சொல்லிட்டு நேரா போறாரு, உலகத்தை சுத்துறாரு. எதுக்கால பிரம்மதேவர் வராரு, நான் தான் எங்க போறேன்னா கொஞ்சம் நிமிஷம் இருக்கு நான் வர்றேன்னு சொல்லி மறுபடியும் அந்த எண்ணெயவே பார்த்து சுத்துறாரு. எதுக்கால சிவபெருமான் வர்றாரு, நான் தான் எங்க போறேன்னா ஒரே நிமிஷம் பகவான் நான் வந்துடுறேன்ட்டு போறாரு. டெய்லி மூச்சுக்கு 300 தடவை கூப்பிடுற அந்த ஹரிநாராயணன் எதுக்கால வர்றாரு, நான் எங்க போறேன் ஒரே நிமிஷம் பகவானே வந்துடுறேன்னு சொல்லிட்டு இந்த உலகத்தை சுத்திட்டு நேரா முனிவர்கிட்ட வர்றாரு. ஒரு சொட்டு எண்ணெய் கூட சிந்த கிடையாது, கொண்டு வந்து கொடுத்துட்ட பாரு, இப்ப என்ன நீங்க சொல்றேன்னு போட்டியில் நான் தானே ஜெயிச்சேன்னு சொல்றாரு. உடனே அப்படி சொல்றாரு, இந்த இருக்கிற இந்த இத்தனை மணி நேரம் வச்சிருக்கேன், எத்தனை மணி நேரம் நீ நாராயணனை கூப்பிட்டேன்னு கேட்கிறேன். அவர் கூப்பிடல. யாருக்கெல்லாம் அதிகப்படியான வேலைப்பாடுகள் இருக்கிறதோ, யாருக்கெல்லாம் கடமை அதிகமா இருக்கிறதோ, யாரெல்லாம் ஒரு 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 மனிதனாக இருந்து தன்னுடைய குடும்பத்தை காப்பாற்ற யாரெல்லாம் ஒரு வேலைக்கு போய் அவ்வளவு கஷ்டப்படுறானோ அவனன் சொல்ற மந்திரங்களை விட உங்கள் மந்திரம் பெருசு கிடையாதுன்னு சொல்றேன். அதே மாதிரிதான் என்னதான் வாழ்க்கையில நம்ம எவ்வளவு தூரம் கடவுளை கும்பிடுறவங்களுக்கு மட்டும் இல்லை, எந்த நேரத்துல எப்படி கடவுளை கும்பிடுறவங்க இருக்குது. பெரிய பொண்ணு பொருள் கொடுத்து கடவுளை இம்ப்ரெஸ் பண்ண முடியாது. நீங்க செய்யக்கூடிய ஒவ்வொரு தர்மம் காரியமும், நீங்க செய்யக்கூடிய ஒவ்வொரு வேலைகளும் கடவுளுக்கு உண்டானது. இன்னைக்கு கடவுளால் நிர்ணயிக்கப்பட்டதுன்னு கடவுள் மேல உங்க பாரத்தை போட்டுருங்க. கடவுள் மேல உங்க பாரத்தை பேச்சுன்னா நீங்க திருத்திட்ட ஒரு 100-200 கிலோ இழுத்துட்டு போயிட்டு இருக்கிறீங்க டெய்லியுமே. அந்த வலிமை என்ன வேணா அந்த வீட்டை பூரா கடவுள்கிட்ட ஒப்படைச்சிருங்க. கடவுள் கண்டிப்பா பாத்துக்குவார். ஏன்னா அவர்கிட்ட தாயுமானவர்னு பேர் இருக்கு. அவருக்கு ஐயப்பனுக்கு என்னன்னா தாயுமானவர், அதாவது ரட்சகன், தர்ம ரட்சகன் பேர் இருக்கு, அன்னதான பிரபுன்னு பேர் இருக்குது, ஆபத் பாண்டவன் பேர் இருக்குது, அநாத ரட்சகன் பேர் இருக்குது. எல்லா கடவுளை விட ஏன் ஐயப்பனுக்கு மிகுதியா நம்ம சொல்றோம்னா எல்லா கடவுளுக்கு பிடிச்சமான கடவுள் ஐயா. இந்த கலியுகத்தினுடைய கடைசி அவதாரம் ஐயா. அவருடைய சரித்திரங்களை சொல்ல நிறைய சொல்லிட்டே போலாம். அதனால ஆத்மார்த்தமா கடவுளை வேண்டுங்க. அதே மாதிரி நீராஞ்சன வழிபாடு நம்ம ஏன் செய்யணும், எதுக்காக செய்யணும், இந்த தேங்காய் உடைச்சு எலுக்கிளி போட்டா வந்துருமா, இல்ல இந்த கோவில் ஒரு காலத்துல உருவாத காரணம் இந்த நீராஜனம் ஒரு காரணம். கோவிலே இல்லாத போது இந்த நீராஜனம் போட்டது. 2008 இந்த நீராஜனம் போடுறதுக்கு ஆரம்பிச்சது. அப்ப கோயிலே கிடையாது, வெறும் மட்டச்சாலை மட்டும்தான். இன்னைக்கு வரைக்கும் 2026 வரைக்கும் இந்த நீராஜனம் ஓடிக்கிட்டால் இந்த நீராஜனத்துக்கு அவ்வளவு பதிவு. எங்களுக்கே நீராஜனத்தை பத்தி தெரியாது. சபரிமலையில எந்த பூஜை நடந்தாலும் அந்த பூஜை தடையில்லாமல் நடக்கணுங்கிறதுக்காக இந்த நீராஜனம் முதல்ல அங்க இருக்கிற மேல்சாந்தி அங்க இருக்கிற தந்திரிகள் இந்த நீராஜனத்தை போட்டு முதல்ல ஃபர்ஸ்ட் வளம் வருவாங்க. அதுக்கப்புறம் தான் எல்லா பூஜைகளும் சுத்தி பூஜை கூட நடக்கும். அதே மாதிரி நம்ம கோவிலையும் யாரோ ஒருத்தர் ஒரு பெரிய மகான் சொல்லிதான் இந்த நீராஜனை வழிபாடு போட்டிருக்கு. இந்த நீராஜனை என்ன பண்ணா தடைகளை நிறைய தகர்த்து கொடுக்கக்கூடிய சக்தி இந்த நீராஜனத்துக்கு இருக்கு. நீங்க ஏதாவது ஒரு காரியம் பண்றீங்க, அந்த காரியத்தை விலக்கி கொடுத்து நல்ல வழி கொண்டு காட்டக்கூடிய நீராஜன வழிபாடு இந்த வழிபாடு. இரண்டாவது ஒண்ணு நம்ம கோயில்ல இருக்குது. ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமையும் 4:30 மணிலிருந்து 6 மணி வரைக்கும் வரக்கூடிய ராகு காலத்துல உங்களுக்கு ஏதாவது பிரச்சனைகள் இருந்துட்டால் உங்க திருண்டு பால் எடுத்துட்டு வந்து, ஒரு கிளாஸ் பால் எடுத்துட்டு வந்து அதுல ஒரு சின்ன திருண்டு ஒரு சிட்டிகை
மஞ்சள் போட்டு கலக்கி உங்க கையால் அபிஷேகம் பின்னாடி இருக்கிற நாகருக்கு பண்ணி உங்க கோரிக்கையில் வச்சீங்கன்னா ராகு கேது உடைய தோஷங்கள்லாம் நிவர்த்தனை ஆகும் ஒரு நம்பிக்கை. இது பிரசன்னம் பார்த்து சொன்னது. நிறைய கோவில்ல இந்த கண்ணு திறந்தது, காது கூப்பிட்டு, சாமி கூப்பிட்டதுலாம் கிடையாது. எல்லா கடவுளும் கண்ணை திறந்துட்டு தான் இருக்கிறார். விளம்பரப்படுத்துறதுக்காக கிடையாது. பிரசன்னம் இந்த கோவில்ல பார்த்து அந்த பிரசன்னம் பண்டிட் சொன்னங்காட்டிக்கு அந்த ஒவ்வொரு வேலையும் செய்யறோம். நாங்களும் அதை செஞ்சுட்டு இருக்கோம். மூணாவது மிகப்பெரிய ஒரு வேலைகள் இருக்கு நம்ம கோயில், என்னன்னா அன்னதானம். எல்லா இது விட எல்லாவுடைய தோஷங்களை விட நிவர்த்தி செய்யக்கூடிய ஒரே ஒரு கர்மத்தை தொலைக்கக்கூடிய ஒரே ஒரு சக்தி அன்னதானம் மட்டும்தான் இருக்கு. யார் ஒருவனுக்கு பசியோடு இருக்கிறவங்களுக்கு வயிறார சாப்பாடு போடுறோமோ அன்னையிலிருந்து நம்முடைய பாவ கணக்கு கொஞ்சம் கொஞ்சமா கம்மியாகிட்டே வருமா. ஏன்னா அவ்வளவு பெரிய மந்திரம் என்னன்னா போதும் அப்படி சொல்லக்கூடிய மந்திரம் சாப்பாட்டுல மட்டும்தான் இருக்கு. வயிறார சொல்லக்கூடிய மனம், மனசார சொல்லக்கூடிய மனம், வயிறு நிறைஞ்சு சொல்லக்கூடிய ஒரே பொருள் சாப்பாடு. போதுங்க சாமி போதும். நீங்க சாப்பிடும்போது நிறைய பேருக்கு கவனிச்சிருக்கீங்க, ஏதாவது சாப்பாடு வேணுமா, போதும் போதும் போதுங்கன்ட்டு போவாங்க. அவ்வளவு பெரிய மிகப்பெரிய மந்திரம், அதாவது அணுவின் விட மிகப்பெரிய ஆயுதம் அந்த போதுங்கிற மந்திரம். அது மாதிரி நம்ம கோவில்ல நீங்க முடிஞ்ச வரைக்கும் உங்க பிறந்தநாள், உங்க குழந்தைகளுடைய பிறந்தநாள், உங்க கல்யாண நாள், இந்த மாதிரி நீங்க ஏதோ ஒரு இடத்துல அன்னதானம் பண்ணீங்கன்னா இந்த அன்னதானம் தொடர்ந்து நடந்துட்டே இருக்கும். யாரு சாப்பாட்டுக்கு இல்லாம இங்க வரல. ஏன் இந்த இடத்துல அன்னதானம் போறோம்னா அந்த காலத்துல ஒரு ஐதீகம் இருக்கு. என்னன்னா பொது பொத்தின்னு சொல்லுவாங்க. அதாவது இன்னைக்கு பொது போஜனம், இன்னைக்கு அன்னதானம் பண்றோம் அப்படின்னா 1000 பேர் அன்னதானம் உட்கார்ந்து சாப்பிடும்போது 1000த்துல ஒரு படாக கடவுள் உங்களோட ஒரு 10ஓட 11 கண்டிப்பா உட்காந்து சாப்பிடுறாங்க. நீங்க சாப்பிடுற அந்த சாப்பாடையும் பகவான் சாப்பிடுறாரு. நான் கூட ரெண்டு விதமா இருந்துக்கலாம். நான் எங்கோட உட்கார்ந்து கடவுள் சாப்பிடுறாரு. அப்ப பக்கத்தாட்டு இருக்கிற அத்தனை பேரும் கடவுள் ஆயிடும். தத்துவமசியின் அடையாளமே என்னன்னா எதை தொலைவிட்டு அதான் நீ. இரண்டாவது விஷயம் என்னன்னா நமக்குள்ள ஜாதி, மதம், இனம், மொழி வேறுபாடு, எந்த உயர்வு தாழ்வு எது இல்லாம சமமா உட்கார்ந்து சாப்பிடுறோம். சமபந்தி போச்சு. மூணாவது விஷயம் இந்த சாப்பாடுல என்ன இருக்குன்னா, நீங்க யாரெல்லாம் உங்க என்னென்ன பிரச்சனை இருக்குதோ, உடம்புல ஏதாவது பிரச்சனை இருந்தா இந்த சாப்பாடு ஒருபடி அள்ளி சுவாமியே சரணமைப்பான்னு சொல்லிட்டு நினைச்சிட்டு சாப்பிட்டீங்கன்னா அது உண்மையாவே சத்தியமா மருந்தான். இதெல்லாம் உணர்ந்த சத்தியம். இதனாலதான் அன்னதானத்துக்கு அவ்வளவு பெரிய வலிமை. எந்த கடவுளுக்கும் இல்லாத ஒரு அடைமொழி என்னன்னா அன்னதான பிரபு. அன்னதானத்துக்கெல்லாம் பிரபுவாக ஐயப்பன் நிற்கிறார். அதனால இந்த அன்னதானம் முடிஞ்ச வரைக்கும் பண்ணுங்க. கோவில் திருப்பணி வேலை நடந்துட்டு இருக்குது. உங்களால முடிஞ்ச உதவிகளை செஞ்சீங்கன்னா இந்த கோவில் திருப்பணி இன்னும் கொஞ்சம் மேல மேல போகும். இந்த கொடிமரம் வர செப்டம்பர் 13ஆம் தேதி கொடிமரம் பிரதிஷ்டை பண்ண போறோம். இந்த கொடிமரம் இப்ப எண்ணெயெல்லாம் போட்டு ஊறிட்டு இருக்கு. இந்த கொடிமரத்தை பிரதிஷ்டை பண்றதுக்காக சபரிமலையிலிருந்து முன்னாள் மேல் சாந்தி சுதீர் நம்பூதிரி அவங்க தான் அவங்க தலைமையில தான் இங்க பூஜை நடக்க போகுது. அது பெரிய வாய்ப்பு. நான் கிட்டத்தட்ட சபரிமலையில இருந்து நம்ம சித்தாபூருக்கு அடுத்தது 38 அடி உயரத்துல சபரிமலைக்கு அடுத்தது நம்ம கோவில்ல தான், இங்க காந்தி நகர்ல தான் இந்த கொடிமரம் பிரதிஷ்டை பண்ண போறோம். இதுல இன்னொரு மிகப்பெரிய சந்தோஷம்னா சபரிமலையில யார் அந்த கொடிமரத்துக்கான வேலைகள் செஞ்சாங்களோ அவங்களே தான் இதையும் செய்யறாங்க. இப்ப கிட்டத்தட்ட அந்த ஒரு கேரளால ஒரு மிகப்பெரிய ஒரு கிராமம், அந்த கிராமத்துல இந்த வேலைகள் நடந்துட்டு இருக்கு. அதனால நமக்கு ஒவ்வொன்றும் இதெல்லாம் கடவுளுடைய அனுகிரகம் இருந்து காசு பணத்தை வச்சு எதையுமே சாதிக்க முடியாது. கடவுளுடைய அனுகிரகம் நேரடி பார்வை இருந்தால் இந்த கடவுள் நம்ம செய்யக்கூடிய வேலைகளை எல்லாம் அவர் ஒத்துக்கிட்டால் மட்டும்தான் இங்க ஒவ்வொன்றும் நடக்கும். அதனால கடவுள் என்னைக்கு நம்ம கூட இருக்கிறார், பகவான் என்னைக்கும் நம்ம கூட இருந்தாருன்னா பகவான் வேண்டிக்குவோம். இன்னைக்கு கூட்டு பிரார்த்தனையில இன்னைக்கு ஒவ்வொரு சனிக்கிழமையும் நம்ம ஒருத்தர் அன்னதானம் போட்டிருக்காங்க. இன்னைக்கு அன்னதானம் உபயதாரர்கள் யாருன்னு பாத்தீங்கன்னா ஜான்சன் பை லிப்ட் கம்பெனிக்காரங்க. ஜான்சன் பை லிப்ட் கம்பெனி தெரியும் உங்களுக்கு. அந்த கம்பெனியில ஒரு வேலை செய்யற, ஆபீஸ்ல வேலை செய்யற சில ஒரு 5-6 பத்திரங்களாம் சேர்ந்துட்டு கிட்டத்தட்ட ஒரு 5 வருஷமா அன்னதானம் தொடர்ந்து வாரம் அவங்க செஞ்சுட்டு இருக்கிறாங்க. அதே மாதிரி அட்லாண்டால இருந்து ஐயப்பா, அதாவது அட்லாண்டா ஐயப்பா சேவா சங்கம் USA இருந்து, அமெரிக்காவில இருந்து அவங்க குழுவினரும் ஒவ்வொரு மாசமும் கிட்டத்தட்ட ஒரு 2 வருஷமா அவங்களும் அன்னதானம் ஸ்பான்சர் பண்ணி கடல் கடந்து நம்மளை பத்தி யாரும் தெரியாது, அந்த கோயில் எங்க இருக்குன்னு கூட தெரியாது. அவங்க இந்த இடத்துல இருந்து அன்னதானம் நடக்குது, சுத்தமா நடக்குது. இங்க பணம் கொடுத்தால் உண்மையாவே வயிற்றுக்கு தான் போய் சேருது, நம்பிக்கையோட தராங்க. முதல்ல நம்பிக்கை, அவ்வளவுதான். இங்க காசு கொடுக்கறது ஒவ்வொன்றும் தான் அவனுடைய நேர்பார்வையில் தான் இங்க ஒவ்வொரு வேலையும் நடக்கும். எங்களுக்கெல்லாம் சபாப்தாரி ஓனர் அவர் தான், MD மேனேஜிங் டைரக்டர் அவர் தான். அவரெல்லாம் நம்ம சிப்பத்தியா வேலை செஞ்சுட்டு இருக்கிறோம். வாழ்க்கையில நம்ம அப்பா அம்மா செஞ்ச புண்ணியம் நமக்கு, நம்ம செய்யற புண்ணியம் நம்ம குழந்தைகளுக்கு மாதிரி கிடைக்கிற வாய்ப்பை நல்ல வாய்ப்பை பயன்படுத்திட்டு உண்மையா இருப்போம். கடவுள் கண்டிப்பா நம்ம கூட இருப்பார். அந்த அன்னதானம் கொடுக்குற அந்த குடும்பமும் நல்லா இருக்கணும்னு நீங்க வேண்டிக்குங்க. அதே மாதிரி புதன்கிழமை அன்னைக்கு விஜயகுமாருக்கு ஒருத்தர் இங்க நம்ம KMCHல ஆர்ட் ஓபன் சர்ஜரி நடக்கும். அவங்க குடும்பம் நம்ம கோயில பிரார்த்தனை வச்சிருக்கிறாங்க. இதே மாதிரி நிறைய பேர் GHல பெரிய பெரிய ஹாஸ்பிட்டல் எல்லாம் இங்க விஷயம் தெரியாதவங்க நிறைய பேர் எத்தனையோ பேர் கேட்டிருக்காங்க. அவங்களுக்கும் குடும்பத்துல பிரார்த்தனை பண்ணிக்கிங்க. உங்க பிரார்த்தனை கண்டிப்பாக ஒரு உயிரை காப்பாற்றும். அந்த தட்டி எழுப்பி உட்கார வைக்கும் இந்த பிரார்த்தனை மனசார வேண்டிக்குவோம். கடவுளை கூட்டு பிரார்த்தனை. சுவாமியே சுவாமியே சுவாமியே, முடிதல் வேண்டும், நல்லவே நல் வேண்டும், திண்ணிய நெஞ்சம் வேண்டும், தெளிவு நல்லறிவு வேண்டும், பண்ணிய பாவம் எல்லாம் பரிது முன்பணியை போல நன்னீனும் முன்னிங்கு நசிந்திடல் வேண்டும் அண்ணாய்.
அப்பா நான் வேண்டுதல் கேட்டல் புரிதல் வேண்டும் ஆறு இருக்கலாம் நான் அன்பு செய்யல் வேண்டும் எப்பாரும் எப்பதமும் எங்கனமும் சென்றேன் எந்த திருப்புகொலை இயல்படல் வேண்டும் செப்பாத மேலனை மேல் சுத்த சிவமார்க்கம் திகழ்ந்தோங்க ஜோதி செலுத்திடல் வேண்டும் தப்பேதும் நான் செய்யணும் நீ பொறுத்தல் வேண்டும் தலைவான் நீ பிரியாத நமியும் வேண்டுமரே சுவாமியே சுவாமியே ஓமரிவரகுரானந்த சித்தனையனையப்ப இது கொடுத்துருமா